ஸோ நண்பா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யார் யாருக்கும் பார்த்தீங்கன்னா ஏஆர்பிசிசி திருப்பத்தூர் விசஸ் ஊத்தங்கரை. இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சு 4 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஏஆர்பிசிசி பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கார்டுலாம் வந்து இந்த மேட்ச்சுக்கு வந்து யூஸ் பண்ணோம். ஏன்னா த்ரோ பால் நின்று இடத்தான். ஸோ கண்டிப்பாக எல்லாமே வந்து சேஃப்டியாக விளாடுங்க. ஒரு பாலில் வாழ்க்கையே மாறிடும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா நான் ஆஃபர் விட போகிறேன். ஸோ இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 பாலில் 3 6 அடித்தா 200 கொடுக்குறேன். நான் உங்கள் நண்பன் தமிழ். ஸோ நண்பா கிளைமேட் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. வெயில் வருது, நெகல் வருது. ஸோ ஸ்ட்ரைக்கில் பார்த்திங்கன்னா அரவிந்த், நான் ஸ்ட்ரைக்கில் பிரசாந்த், ஃபஸ்ட் ஓவரை போட உதயா. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 6 லைன்லாம் கொஞ்சம் கிட்ட தான் இருக்குது. ஆஃப் சைடும் சரி, லெக் சைடும் சரி. ஸோ ஃபஸ்ட் பால். ஸோ வெயில் வந்துடுச்சு, மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் பால் உள்ளே வந்த பால் ஸ்ட்ரெயிட் திசையில் ஒரு மிகப்பெரிய 6. ஸோ ஒரு 6-ஐ வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இன்னும் 2 பாலுக்கு 2 6 அடிப்பாரான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குட் ஷாட் ஃப்ரம் அரவிந்த். செகண்ட் ஒன் again டாஸ் பால். கேட்சியா இல்லை 6-ஆ? அதுவும் 6. ஸோ 2 பாலுக்கு 2 6-ஐ பதிவு பண்ணுறாரு அரவிந்த். ஸோ தேர்ட் பால் again கேட்சுக்கான வாய்ப்புங்க இப்போது. ஸோ குட் டேக்கன். அங்கே 2 பாலை 6-ஐ கொடுத்தாலும் 3வது பாலை விக்கெட்டை பிடிச்சிருக்காரு உதயா. குட் பவுலிங் இருந்தாலும் நல்ல ஒரு பேட்டிங். ஸோ ஒரு 6 அடிச்சிருந்தா கண்டிப்பாக 200 கொடுத்துருப்பேன். ஸோ நியூ பேட்ஸ்மேன் செல்வா ஒரு வைடுங்க. ஸோ கீப்பர் மூஞ்சிலே விழுந்துருக்கு. ஸோ சேஃப்டியாக கொஞ்சம். இந்த பால் தரையா. ஸோ இங்கே கிடக்கு பிரதாப் வெரைட்டி வந்துட்டு இருக்காரு. ஸோ ரன் எதுவும் இல்லை, ஒரு சிங்கிள். ஸோ நான் ஸ்ட்ரைக்லேருந்து ஸ்ட்ரைக்குக்கு பிரசாந்த். ஃபஸ்ட்டு பாலே ஸ்ட்ரைட் திசையில் கண்டிப்பாக இருங்க. கமெண்டிலாம் தாண்டி போயிட்டு இருக்குங்க. ஒரு ஓபி பாலை தூக்கி வெளியே கட்டாசி இருக்காரு பிரசாந்த். குட் ஷாட். இந்த ஓவர்லேயே 3 6-ஐ பதிவு பண்ணுறாங்க. இந்த பால் ஒரு ஏஜ் பேக் திசையில் குட் டேக்குனுங்க. அங்கே ஒரு 6 போனவொடனே விக்கெட்டையும் பிடிச்சிட்றாங்க. ஓவர். ஸோ ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 20 ரன் அடிச்சிருக்காங்க, ஒரு விக்கெட்டை இழந்து. ஸோ 2வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால் குத்தி போட்டு இருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பா? ஸோ அங்கே நல்ல டேக்குனுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டாக வெளியேறாரு. ஸோ பவுலர் பார்த்தீங்கன்னா சுரேஷ் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ நியூ பேட்ஸ்மேன் களம் இறங்கியிருக்காரு. பெரிய சுத்து. ஸோ இங்கே சிங்கிள் பேக் திசையில். நெக்ஸ்ட் ஒன் லெக் பை டாட். ஸோ எல்லாத்துக்குமே ரன் இருக்குது, ஓடி இருக்கலாம். கேட்சுக்கான வாய்ப்பு. ஸோ கேட்சை விட்டு இருக்காரு கீப்பர். நல்லா ட்ரை. இந்த பால் ஒயிட். இந்த பாலும் டாட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட். அங்கே ஓடிதான் எடுக்கணும். ஓடிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு சிங்கிள் மட்டும். ஸோ 2 ஓவர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 4 ரனில் போட்டு முடிச்சிருக்காரு. அணியின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 24, 3 விக்கெட்டையிலேருந்து ஊற்றங்கரை. ஸோ 3வது ஓவரை போட பிரதாப். ஃபர்ஸ்ட் பால் குட் லைனில் போடுறாரு. டாட். செகண்ட் ஒன் ஒயிட். சாரி பால் ஷாட்டுங்க. அங்கே ஆஃப் திசையில் ஓடி தான் எடுக்கணும். ஓடி இருக்காங்க. ஒரு சிங்கிள். இந்த பால் குட் ஷாட். அங்கே ஆஃப் திசையில் கவர்ஸில் போயிட்டு இருக்கு. ஃபீல்டர் வெரைட்டி வர 2 ரன். குட் ரன்னிங். இந்த பால் டாஸ் பாலை கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருக்காரு. லெக் பைக்கு ரன் இருக்குது, ரன் அவுட் வாய்ப்பு இல்லைங்க. என்ன தான் நடக்குதுன்னே தெரில. ஒரு டாட். இந்த பால் பெரிய சுத்து, ஒரு டாட். லெக் திசையில் பார்த்தீங்கன்னா காற்று அடிச்சிருக்கு, அங்கே தான் ட்ரை பண்ணுறாரு. இந்த பால் தரையா. ரன் அவுட் சான்ஸ். 1 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். ஓவர்.
ஸோ 3 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 29 ரன் அடிச்சிருக்காங்க, 4 விக்கெட்டை இழந்து. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோடைய கடைசி ஓவர், முதல் பந்து ஸ்டிக் லைனில் வந்தார், அவரே போட்டு அவரே ஓட்டிருக்காரு. அதுக்குள்ளே ஒரு சிங்கிள். செகண்ட் பால் இன்சைட் எட்ஜ், சாரி அவுட் சைட் ஹிட், ஒரு விக்கெட். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் களத்தில், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட். ஸோ நல்லா போட்டுருக்காரு, பெரிய ஷாட் கொடுக்காம. இந்த பாலும் டாட்டுங்க. இந்த பால் குத்த விட்டு கொண்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். ஆறுங்க. கண்டிப்பாக பார்த்து டைம் பண்ணாவே கண்டிப்பாக வெளியே போய் விழுந்துடும். 6 ரன் தான் கிட்ட தான் இருக்கு. குட் ஷாட். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோடைய கடைசி பந்து, ஸோ ஒயிட் ப்ளஸ் ஒரு சிங்கிள். ஸ்ட்ரெயிட் திசையில் அவரே போட்டு அவரே பிடிச்சிருக்காருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 37 அடிச்சிருக்காங்க, 6 விக்கெட்டை இழந்து. 38 டார்கெட் ஃபார் ஏஆர்பிசிசி. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்ட்ரைக்கில் உதயா, நான் ஸ்ட்ரைக்கில் ஹிட்மேன். ஃபர்ஸ்ட் பால் டாஸ் பாலை விரட்டி அடிக்க பார்த்தாரு, கண்டிப்பாக 6 மாற்றிருக்கலாம், சரி கனெக்ட் ஆகல. ஒரு சிங்கிள். ஸோ ஸ்ட்ரைக்கில் ஹிட்மேன். ஸோ லெக் பை ரன் இருக்கு, ஓடலாம். சிங்கிள். ஓ ஸ்லோயர் 1, இதுலேயும் ஸ்லோயர் போடுறாங்க. டாட். ஃபோர்த் ஒன். டாஸ் பால அடிச்சிருக்காரு, கேட்சா. அவங்க தடுத்து போட்டு இருக்காருங்க, பரவாயில்லைங்க. சிங்கிள். இந்த ஒரு பெரிய ஷாட்டுமே கொடுக்காம போட்டுருக்காரு. இந்த பால் ஒரு டாஸ் பாலை மிஸ் பண்ணியிருக்காரு. டாட். இந்த பால் லெக் பை டாட். ஸோ ஓவருங்க, ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 3 ரன்னுக்கு போட்டு முடிச்சிருக்காரு. குட் பவுலிங். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 18 பாலுக்கு 35 ரன் அடிக்கணும். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். பெரிய ஷாட்டுங்க, இது கண்டிப்பாக ஆறுங்க. அடித்தோடனே தெரிஞ்சுங்க, நல்ல ஒரு அடி. உதயா. செகண்ட் பால் ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் ட்ரை பண்ணார். குட் ஃபீல்டிங், ஸ்ட்ரைட் திசையில் சிங்கிள். தேர்ட் பால். ஓ கேட்சுக்கான வாய்ப்புங்க, பேக் திசையில் விட்டு இருக்காரு. சிங்கிள். இந்த பால் லெக் திசையில் அங்கே கையிலே போய் சிக்கிருக்குங்க, விக்கெட்டாகி வெளியேறாரு. ஹிட்மேன். ஸோ அடுத்த நியூ பேட்ஸ்மேன் களத்தில். இந்த பால் குத்தன இடத்துல கீழே அவரே விரட்டிட்டு இருக்காரு. ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் டாட்டுங்க. ஓவர். ஸோ 2 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பால் டு பால் 12 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ 3வது ஓவர் முதல் பந்துங்க. இப்போ சரியான ஸ்பீடில் போடுறாரு, அந்த அளவுக்கு ட்ராவல் ஆகல, புயல் மாரி பறகுறாருங்க. ஒரு சிங்கிள். பால் கேட்சுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் குயிக்காக இருந்தால் கேட்சை பிடிச்சிருக்கலாம். ஒரு சிங்கிள். இந்த பால் ஓ அவரே போட்டு அவரே தடுத்துட்டாரு. குட் பவுலிங், குட் ஃபீல்டிங்னு சொல்லலாம். ஸோ இந்த ஓவர் மேட்ச் ஓவர் தான், நல்லாவே போட்டுருக்காரு. ஷாட் ஹைட்டு போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போயிருக்கா, போயிடுச்சுங்க. நல்ல ஒரு அடிங்க பேட்ஸ்மேன். இன்னும் பார்த்தீங்கன்னா 8 பாலுக்கு 18 ரன்னு, அதாவது 8 பாலுக்கு 3 பாலை பிடிச்சாவே வின்னு தான். லெக் திசையில் அங்கே டிவேட் ஆகிட்டு பவுண்ட்ரிங்க. லாஸ்ட் பால் மேட்ச் பால்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். 3வது ஓவரில் டாஸ் பால அங்கே தடுத்து போட்டு இருக்காரு. 2 ரன்னுங்க. ஓவர் 26 ரன் அடிச்சிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 6 பாலுக்கு 12 ரன் விளையாடணும். மேட்ச் ட்ரானா பார்த்தீங்கன்னா விக்கெட் வித்தியாசம் சொல்லியிருக்காங்க. 6க்கு 12 ஸ்ட்ரைக்கில் உதயா. ஸோ ஃபர்ஸ்ட் பாலுங்க 6ங்க. குட் ஷாட் அங்கே உதயா, மேட்சை மாற்றிட்டு இருக்காருங்க உதயா.
லாஸ்ட் ஓவரில் 5 6 ஓ லெக் பை ஜோதிநகர் பேக் திசையில் ஒரு சிங்கிள் 4-5 முடிச்சாருங்க மேட்சை. மிகப்பெரிய இருங்க. ஸோ மேட்ச் வின் பை ஏஆர்பிசிசி திருப்பத்தூர். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்சில் மீட் பண்ணலாம்.